கொஞ்சம் அறிவு இருக்கா? உடம்புதான் அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, மண்ணில புத்தியே இல்ல. அவங்கள போய் மெட்டு சாவடிக்க போறியே, அப்புறம் ஜெயில இருக்க எங்க அப்பா அம்மா எப்படி வெளியே வருவாங்க? அன்னைக்கு கேட்ல கரண்ட் வச்சது அவங்கதான். அதனால தான் நான் மெடிக்க போனேன். கணேஷா, உன்னை புரிஞ்சுக்காம திட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா? இனிமே நான் புது ரூட்ல போனேன், அப்ப பாருங்க. நன்றி திருத்துறை கடவுள். எஸ் கம் இன். வாங்க உள்ள வாங்க. உட்காருமா. நீ யாரும்மா? போன மாசம் 6ஆம் தேதி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டீங்களே, தியாகராஜன் லக்ஷ்மி, அவங்கதான் எங்க அம்மா அப்பா. எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க தாத்தா. அவங்கள நான் எப்படிமா விடுதலை செய்ய முடியும்? அவங்கதான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குமா. சாட்சிகளை வச்சுதானே நான் தீர்ப்பு சொல்ல முடியும். எங்க அம்மா அப்பா அந்த கொலையை செய்யல தாத்தா. யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க யாரு, எப்படி கொலை செஞ்சாங்கன்னு கோர்ட்ல ஆதாரங்களோட நிரூபிக்கணுமா? எப்படி தாத்தா நிரூபிக்கணும்? பாப்பா, கொலை நடந்த இடத்துல கொலையாளியோட பொருள் ஏதாவது கிடைக்கணும். இல்ல கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கணும். இல்லன்னா கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது வீடியோ டேப் கிடைச்சதுன்னா நல்ல ஆதாரமா இருக்கும். இதுல எது கிடைச்சாலும் நீ போலீஸ் மூலமா தான் கோர்ட்டுக்கு வரணும். அப்படியா? ஆமாம்மா. நான் வரேன் தாத்தா. சரிம்மா. நடந்த இடத்துல இதான் தடையும் கிடைக்கணும் பார்த்தா ஒண்ணுமே காணுமே. முருகா, மோதிரம். இது நம்ம மாமா மோதிரமாச்சே. மடத்தனமா அந்த மோதிரத்தை விட்டு வந்துட்டியா? இந்த குழந்தை வரா, நீ போயா. அர்ஜே, இங்க என்ன நடக்குது நீ போன்லயே கேளு. என்னம்மா விஷயம்? எங்க மாமா ஆர்ஜிதான் உண்மையான கொலைக்காரர் சார், எங்க அப்பா அம்மா இல்ல சார். வாயால சொன்னா போதாதுமா, ஏதாவது ஆதாரம் வேணுமே. ஆதாரம் இல்லாம வரதுக்கு நான் என்ன மூணா மானாவா? அப்படின்னா? மூணானா முட்டாள்னு அர்த்தம், மானானா மடையன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க மாமா குழந்தை இடத்துல இந்த மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஏமா, இது உங்க மாமா மோதிரம் தான், உனக்கு எப்படி தெரியும்? அதான் பார்த்தா எங்க மாமா மூஞ்சி மாதிரி இருக்கே. பாப்பா, சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டினா எப்படி? சிவப்பு புடவை கட்டினாலும் கருப்பு புடவை கட்டினாலும் பொண்டாட்டிய கரெக்டா அடையாளம் காட்டுறான் பாரு, அவன் தான் உண்மையான புருஷன். மத்தவங்களா உன்ன மாதிரி. என்ன சொல்ற? ஆமா, பெத்த பிள்ளை கூட நம்ம பிள்ளை தானே பொண்டாட்டி வந்து சாட்சி சொன்னாதானே காக்கி சட்டை போட்ட நீங்க ஏத்துப்பீங்க. இது எங்க மாமா முதல் தான், அவர் கையில இருந்தது நான் பாத்திருக்கேன். 304 கைய காட்டியா? பாத்தியா, இவங்க எல்லாரும் கையிலும் அதே மோதிரம் இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே உன் மாமா தானா? அம்மா சிஐடி சிங்காரி, பாண்டி பசார் பிளாட்பாரத்தில் இதே மாதிரி மோதிரம் டசன் கணக்கா விற்கிறான். அவன் வாங்கி மாட்டிக்கிறான். இது இப்ப ஃபேஷன்மா. இத போய் சாட்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். போய் வீட்டுல போய் பால் குடி போ. போமா. என்ன ஆர்ஜே, போன்ல எல்லாம் கேட்டியாயா?
குழந்தையாது ஏதோ கிழட்டாவி உள்ள போந்த மாதிரி. இப்ப அந்த குழந்தை நேரா வீட்டுக்கு வருது. உன் கையில அதே மோதிரம் இருக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ராதே ஏமாற்றாதே. டங்கலக்கா டங்கரலக்கா மோதிரமா கொண்டாடுற மோதிரம். இது என்ன ஜெயில ஜெயில உன் மாமியாரோட நினைச்சியாமா? அழுதுகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் வந்ததுல இருந்த என்ன சாப்பிடலாமா? பசிக்கலையா? பெரிய கோடி சாப்பிட்டு பொண்ணு பாலும் பழம் சாப்பிட்டாலும் இந்த சோறு இறங்கலையாக்க. ஏமா
புருஷன் முன்னாடி சேர்ந்து கொலை பண்ணீங்களா பத்திரியா ஜெயில ஜோர் தான் போடுவாங்கன்னு. சாப்பிடாம செத்தைனா என் சீட்டு தான் கிளியும். அடம் பிடிச்சேன்னா தனி அறையில போட்டு பட்டைய கலட்டிடுவேன். டேய் ஒழுங்கா சாப்பிடுறா, உன்னால நாங்க அடி வாங்கி சாகணும். உன் பொண்டாட்டி எழுதுற தாலியாவது நினைக்கட்டியா, அதுக்காக சாப்பிடு, இல்லைன்னா கஷ்டப்படணும். அடம் பிடிக்காதம்மா, ஜெயிலியாவது நீ உயிரோடு இருக்கிறேன்னு உன் குழந்தை நினைச்சிட்டு இருக்குது. சாப்பிடுமா. சாப்பிட்டுடுமா? எனக்கு ஒரு வாய். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி, நீ வேற சும்மாரு. எங்க போடுற? நெல்லு லட்சுமி, முடிச்சிருவேன். முடிச்சுக்கலாம் அம்மாவை.